ஏம்மா கண்ணாடிக்காரம்மா, இந்த மிஷினை பத்தி நிறைய பேர் விசாரிக்கிறாங்கம்மா கமான் டாக்ஸ்ல. அதாவது இந்த மிஷின்லாம் புதுசா அப்படியே இருக்கான், எப்ப வாங்கணும்னு கேட்டாங்க. 25 வருஷம் தான் ஆகுது. இந்த வந்து இவன் தேய்ச்சு தேய்ச்சு வீட்டுக்கு கொண்டு போயிட்டாங்க, தங்கம்மா உருக்கி தோடு செஞ்சு போடுறதுக்கு. இத தோடு செஞ்சு போறதுக்காக தேய்ச்சு தேய்ச்சு எடுத்துட்டு போயிட்டாங்க. இப்பதான் 25 வருஷத்துக்கு முன்னாடிதான் வாங்கினோம். 25 இயர்ஸ். அதாவது என் வீட்டுக்காரு கடையில ஒரு 10 வருஷம் தச்சாங்க. அப்புறம் நான் கடை ஆரம்பிக்கவே சரி பொழைச்சு போ, நீ சும்மா வச்சுக்கன்னா ஒரு புது மிஷின் வாங்கி கொடுத்தாங்க. எங்க கடைக்கு வந்து இந்த மிஷின் கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் இருக்கும், 12 வருஷம் மாதிரி இருக்கும் கிட்டத்தட்ட. இது உங்களுக்கு புதுசு. அதெல்லாம் தேய்ச்சி தேய்ச்சி கொண்டு போயிட்டாங்க. இது எப்படி தேய்ஞ்சிச்சுன்னா பேண்டுக்கு பட்டன் இப்படி தொக்கு தொக்குன்னு அடிப்பாங்களாம், அதனால அவங்க தேய்ச்சி விட்டாங்க. சரியா? அப்புறம் இது வந்து காலில் தைக்கிற மிஷின் இல்லம்மா, இந்த இருக்கு பாருங்க மோட்ரு, மோட்ரு மாட்டினே கண்ணாடிக்காரமா சொகுசா தைக்குது. எல்லாரும் இந்த அம்மா கால் வலிக்குன்னு புது மிஷின் வாங்கி கொடுக்க மாதிரி சொன்னாங்க. புது மிஷின்னா காசுல வாங்க. இந்த மிஷினே எங்களுக்கு சூப்பரா தைக்குது. நாங்க இன்னும் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 10 வருஷத்துக்கு ஓட்டுவோம் அந்த மிஷினையா. ஓகே. அடுத்து வந்து நம்பர் 2 மிஷினு. இந்த மிஷினும் கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் இருக்கும். சரியா? இந்த அம்மா தைக்கிற மிஷின். இந்த மிஷினு கொஞ்சம் ஓரளவுக்கு புதுசு மாதிரி இருக்கும். ஒன்லி 20 years old. ஓகே. அடுத்து 3வது மிஷினுக்கு வாங்க பார்த்தோம். அடுத்து வந்து மிஷினு 3. ஓகே. இந்த மிஷின் ரொம்ப புத்தம் புது மிஷினுமா, நீங்கள் பார்த்தாலே தெரியும். ஒன்லி இவங்களோட வயசு என்னன்னா 12 வயசு. சரியா? ஸ்கூல் படிப்பு முடிச்சு காலேஜ் போகிற நிலைமையில இந்த மிஷின் இருக்காங்க. சரியா? இந்த மிஷினுக்கு பேர் என்னம்மா? ஜாக் மிஷின். அதுக்கு அடுத்து ஒரு 2 வருஷம் சென்று இந்த மிஷின் வாங்கினா 10 வயசுதான் ஆகுது. 10th பப்ளிக் எழுத போகுது இந்த மிஷின். சிரிக்கப்படாது, சிரிக்காம கேளுமா. 10 வருஷமே ஆகுது. இவங்களோட தங்கச்சி மாதிரி ஒரே கம்பெனி. இவங்க 2 பேரும் உடன் பிறந்த சகோதரர் மாதிரி. இந்த மிஷினும். சரியா? ஒரு மிஷினுக்கு என்னென்ன கதையெல்லாம் சொல்றாங்க, +2ன்றாங்க. இவங்களும் அக்கா தங்கச்சி. இவங்களும் அக்கா தங்கச்சி. இவங்க தான் இருக்கிறதுலே செல்ல பிள்ளை, கடைசி பிள்ளை. சரியா? வெறும் 10 வருஷமே ஆகுது, எந்த மிஸ்டேக்கும் இல்லை. சரியா? ஓகே. அடுத்த மிஷின் எப்படின்னா இவங்க தான் ஓவர்லாக் மிஷின். இதை பற்றி இந்த பிள்ளைய பற்றி அப்படி பேர் கேட்குறாங்க. இவ்வளோ ஓவர்லாக் மிஷினை பற்றி ஆக்சுவலாக நாங்கள் எதையுமே புதுசாலாம் வாங்கலை. இந்த பாட்டம் இதெல்லாம் அப்படியே டப்பையாக இருக்குது. இதெல்லாம் ஒருத்தவங்க ஓசியில் கொடுத்தாங்க. இந்த மிஷின் மட்டும் பழசாதே வாங்கிடணும். ஒரு சரி அவங்க அண்ணன் கொடுத்தாங்க. எங்கள் வீட்டுக்காரர் ஓசியில் கொடுத்தாரு, சும்மா கிடக்கணும். அதோட இது அப்படியே தூக்கணும்னா டப்பே வந்துடும். அப்பப்போ கம்மை போட்டு ஒட்டி வைப்போம். சரி. இதுக்கு கொஞ்சம் பழசுந்தே செகண்ட் ஹேண்டில் வாங்கினோம் 2500 கிட்டத்தட்ட 12 வயசாயிடுச்சு. ஆனால் அப்படியே பூசு மாதிரியே இருக்கும் பாருங்க. நம்ம டெய்லி கிளியர் பண்ணுறோம்ல. நீனு போய் சொல்லாத. நம்ம தானே செய்யறோம். மணியக்கா. சரி, நானும் உமாவும் அப்பப்ப தொடப்போம். சரியா? இப்ப இதெல்லாம் போடணும். சரியா? இவ்வளவுதே மிஷின் எங்க கிட்ட. அப்புறம் வெளியே சின்ன மிஷின் 3 மிஷின் கிடக்கு. அப்புறம் ஒரு பழைய மிஷின் கிடக்கு. அவ்வளவுதான். அது வந்து பழகிற பிள்ளைகளுக்கு. இது வந்து தைக்கிறதுக்கு. எங்க கடையில இம்புடுத்தே மிஷினு. ஓகேவா? எத்தனை பேர் வேலை ஆக்குறோம்னு கேட்டா யோசிச்சு சொல்கிறேன். எத்தனை வேலை இருக்கும் இன்னும் கணக்கு பார்க்கல. ரொம்பலாம் 6-7க்குள்ளதான் இருப்போம். அப்படித்தான் இருப்போம் நாங்கள். 2 பேர் கொக்கி எட்டினேன், ஒருத்தன் கடை வேலை வைப்பேன். இந்த 4 டெய்லர்கள் இருக்காங்க. அவ்வளவுதான். என்னையும் சேர்த்தா 7 பேர் வரும்ல? வரும். இன்னும் நாங்கள் கூட்டி பார்க்கலாம். சரியா? இவ்வளவுதான் எங்கள் கடையில். அப்புறம் இந்த ஸ்வீட்டி பாப்பாவையும் பார்த்துக்கோங்க. இது எங்கள் கடையில் ஒரு அழகுக்கு. அதாவது என் கடையிலே இல்லை, எங்கள் உலகத்துல எங்கள் ஸ்வீட்டினே அழகு. இந்த மண்டை அப்படி இப்படி இருக்கும் பார்க்காதீங்க, அது மாடல். எப்படி செவத்த பிள்ளையா இருக்குன்னு பாருங்க. நல்லா இருக்கா? ஓகே. மணியக்கா மத்தியானம் வந்துருந்தேன். வந்தியாம்மா? வர போயிருந்தேம்மா.
இது 1 வருஷம் ஆச்சு நகை அடை வச்சு. சரி சரி வட்டியை கட்டி திருப்பி வைப்போம்னு காசு வட்டிக்கு மட்டும் கொண்டு போனேன். அங்கேயே என்னடானா முழு நகையும் திருப்பணுமா, அப்புறம் திருப்பி வைக்கணுமா, என்னமோ புதுசாக ரூல் சொன்னாங்க. அட போங்க சொல்லிட்டு நான் பாட்டில் பேசாமல் வந்துட்டேன். என்ன செய்யன்னு தெரியல. நம்ம வருஷத்தோட நகை வைக்கிறதும் திருப்புறதும் இதுவே நமக்கு குழப்பாக இருக்கும். புதுசாக கொண்டு வர்றாங்க, முடியலம்மா. அவன் வட்டியை கட்டி திருப்பி வைக்கிற இருடா. ஒரு பொண்ணு நம்மகிட்ட ரெகுலரா தப்பா, சரியா? அவங்களுக்கு 7 அக்கா தங்கச்சியா, அவங்க எல்லாம் ஒரே மாதிரி தைக்கிறா. அதாவது சின்ன மாமாரு பெரிய மாமாரு உடனே பயந்துடாது 7 பேர்னு. எல்லாத்துக்குமே ஒரே டிசைனா ஒரே சேலை தைக்க சொன்னாங்க. தச்சுட்டோம்ல 3 சட்டை மட்டும் பெண்டிங். கல்யாணத்துக்குள்ள கொடுத்துருவோம். டிசைன் எப்படி இருக்குன்னு பாருங்க, சிரிக்காம பாருங்க எப்படி இருக்கு. பயங்கரமா இருக்கு, டக்கரா இருக்கு, செம்மையா இருக்கா? அப்படி சொல்லு. சூப்பரா இருக்கா? அப்படி சொல்லு. அத்தனை நானும் சொன்னோம், நாங்க வேற ஸ்டைல சொன்னோம். சரி, கைட்டி ஹேண்டு பாசி ஆரி ஒர்க் மாதிரியே இருக்கும். பின்னாடி இந்த நாட்டு மணி. ஏமா நீ கேமரா ஒழுங்கா அப்படிமா? நீ என்ன வாட்ச் பிடிச்சிக்கிட்டு இருக்கா? இந்த குஞ்சம் எல்லாமே கேட்டாங்க. நல்லா பார்த்துக்கோங்க. இந்த சட்டை வேற ஆளுக்குன்னா நாங்கள் 600 ரூபாய் வாங்குவோம். இந்த பிள்ளைய ரெகுலரா நம்மகிட்டே தைக்கிங்க. நம்ம ரெகுலர் கஸ்டமர்னால வெறும் 500 ரூபாய். உடனே நீங்க கம்மியா வாங்குறீங்க, நீங்க கூட வாங்குறீங்க, என்னன்னா சொல்லிட்டு போங்க. நானும் வேலை சொல்லக்கூடாதுன்னு பார்க்குறேன். வாய்ப்புல திறக்க மாட்டேங்குது. ஓகே பாய்.